வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நவராத்திரி முதல் நாள். இன்னைக்கு நான் நைவேத்தியத்துக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து காராமணி சுண்டல், இதுதான் நான் பண்ண போறேன். சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து 1 கப் அரிசி எடுத்து நான் வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, வெந்து ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம். நாம லைட்டாக மசிச்சு விட்டுக்குவோம். நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு 1 கப்பு பால் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து வெல்லம் வந்து கரைஞ்சிட்டு இருக்கு. நான் ஒரு 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்க்கல, வெறும் அரிசி மட்டும்தான், பச்சரிசி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் வந்து வெல்லம் கரைஞ்சி ரெடியா இருக்கு. அப்படியே வடிகட்டி விட்டுடலாம். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்ததுதான் நீங்கள் அது கூட ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடியோடய வந்து ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. இது நல்லா அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போக கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பக்கம் நெய்யில வந்து முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நல்ல பாகு வெல்லமாக இருந்ததுன்னா கலர் நல்லா வரும். எனக்கு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்காதனால கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். முந்திரி பருப்பும் வறுபட்டுருக்கு. அவ்வளோதான். இதே கடாயிலே நம்ம வந்து சுண்டலுக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். காரத்துக்கு வரமிளகா தான் தாளிக்க போகிறேன். 2 வரமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் உண்டுன்னு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூட போடுறேன். சாதாரணமாகவே நான் கறிக்கலாமே தேங்காய் கொஞ்சம் கூட தான் போடுவேன். இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். ஜிபிசி பெருங்காயத்துக்கு வந்து ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுண்டலும் ரெடி ஆயிட்டு. இன்னைக்கு நைவேத்தியத்துக்கு வந்து காராமணி சுண்டல், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வந்து நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.